காங்கிரஸ் கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கு. கடந்த முறை 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி இந்த தடவை கூடுதலா தொகுதியை எதிர்பார்க்கும் கருத்து. காங்கிரஸை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் உட்கட்சி பூசல் ரொம்ப அதிகமாக இருக்கு. அவங்க உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தலை. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறது திமுக அதிமுக ரெண்டு பேர்த்துக்குமே மிக போட்டியான தேர்தலாக இருக்கு. இந்த நேரத்தில் வெற்றியை மட்டும்தான் இலக்கா நினைக்கணும். நம்ம தொகுதியை பெருசாக நினைக்கக்கூடாது. அதனால கூட்டணி கட்சி காங்கிரஸும் திமுகவும் தான் பூவா தலையா மாதிரி ஒரு காயின்ல இருக்கக்கூடிய பூவாவும் தலையாவும் தான் இது பொருத்தமா இருக்கும். காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணியா. அதனால வெற்றியை மட்டும் இலக்கா வச்சு திமுகனால எத்தனை சீட்டு கொடுக்க முடியுதோ அந்த சீட்டை மட்டும் வாங்கி இவங்க வெற்றி பெறணும் அப்படின்றத என்னோட கருத்தா இருக்கு. 2021 ஆண்டோட ஒப்பிடுகையில தற்போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்ந்துருக்கா? எத்தனை தொகுதி ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்க? 2021 2021 நம்ம ஒப்பிடும் போது காங்கிரஸ் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்த மாதிரி தெரியல. அதனால அவங்க ஏற்கனவே 25 சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அந்த அளவுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம், இல்லை குறைச்சு கொடுத்தாலும் இவங்க வெற்றியை தான் இலக்கா வச்சுக்கணும். சீட்டை அதிகமான சீட்டை வாங்கி என்ன செய்ய போறாங்க, வெற்றி மட்டும் தான் இலக்கா வச்சுக்கிட்டு இவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிக்கிற வேண்டியதான்.